முக்கிய செய்திகள். போரை குறைக்க ஆர்வமில்லை, தாக்குதலை தொடரும் ஈரான். ஈரான் போர் தாக்கம், அமெரிக்காவுடன் உள்ள ஒப்பந்தங்களை மறுபரிசீலனை செய்யும் வளைகுடா நாடுகள். ஈரானின் புதிய தலைவரை தாக்கினால் கடும் விளைவுகள் ஏற்படும், இஸ்ரேலுக்கு சீனா எச்சரிக்கை. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். போரை குறைக்க ஆர்வமில்லை, தாக்குதலை தொடரும் ஈரான். மத்திய கிழக்கில் போர் மேலும் தீவிரமடைந்து வருகிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களுக்கு பதிலளிக்க ஈரான் தனது தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகிறது. சமீபத்தில் வெளியான தகவல்களின்படி ஈரான் தலைமையகம் தற்போது போரின் தீவிரத்தை குறைக்கும் முயற்சிகளில் ஆர்வம் இல்லை என்று தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது நிலைமையை அமைதிப்படுத்தும் பேச்சுவார்த்தைகளுக்கு பதிலாக ஈரான் தனது ராணுவ நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது. கடந்த சில நாட்களாக ஈரான் பல ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்குதல்களை நடத்தி வருவதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் கூறுகின்றன. இந்த தாக்குதல்கள் குறிப்பாக அமெரிக்கா ஆதரவு கொண்ட பகுதிகள் மற்றும் வளைகுடா பிராந்தியங்களில் பாதுகாப்பு கவலைகளை அதிகரித்துள்ளன. இந்நிலையில் அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளிகள் பாதுகாப்பு அமைப்புகளை பலப்படுத்தி வான் தடுப்பு அமைப்புகளை அதிகமாக செயல்படுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இந்த பதற்றம் காரணமாக மத்திய கிழக்கில் உள்ள பல நாடுகள் பாதுகாப்பு எச்சரிக்கை நிலையை உயர்த்தியுள்ளன. அதே சமயம் இந்த மோதல் நீடித்தால் உலக அளவில் எண்ணெய் விலை மற்றும் பொருளாதாரத்திலும் தாக்கம் ஏற்படலாம் என்று ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். இதனால் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் மோதல் இன்னும் பெரிய பிராந்திய போராக மாறுமா என்ற அச்சம் உலக நாடுகளிடையே எழுந்துள்ளது. ஈரான் போர் தாக்கம், அமெரிக்காவுடன் உள்ள ஒப்பந்தங்களை மறுபரிசீலனை செய்யும் வளைகுடா நாடுகள். ஈரான் தொடர்பான போர் சூழ்நிலை மத்திய கிழக்கில் தொடர்ந்து பதற்றத்தை அதிகரித்து வரும் நிலையில் அதன் தாக்கம் தற்போது வளைகுடா நாடுகளின் பொருளாதாரத்தையும் பாதிக்க தொடங்கியுள்ளது. இதற்கிடையில் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், குவைத் மற்றும் கத்தார் போன்ற முக்கிய வளைகுடா நாடுகள் அமெரிக்காவுடன் மேற்கொண்டிருந்த முதலீட்டு வாக்குறுதிகள் மற்றும் பல முக்கிய பொருளாதார ஒப்பந்தங்களை மறுபரிசீலனை செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரான் போர் நீடித்தால் எண்ணெய் விலை மாற்றம், வர்த்தக பாதிப்புகள் மற்றும் முதலீட்டு நிலைமைகள் பாதிக்கப்படலாம் என்ற அச்சம் இந்த நாடுகளில் உருவாகியுள்ளது. இதன் காரணமாக தங்களின் பொருளாதார நலன்களை பாதுகாக்கும் நோக்கில் அமெரிக்காவுடன் உள்ள ஒப்பந்தங்களை மீண்டும் ஆய்வு செய்யும் முடிவை இந்த வளைகுடா நாடுகள் எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே ஈரான் மீதான தாக்குதல் குறித்து தங்களுக்கு முன்கூட்டியே தகவல் தெரிவிக்கவில்லை என்ற அதிருப்தி வளைகுடா நாடுகளிடையே நிலவி வந்த நிலையில் இந்த நாடுகளின் தற்போதைய இந்த முடிவு மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. ஈரானின் புதிய தலைவரை தாக்கினால் கடும் விளைவுகள் ஏற்படும், இஸ்ரேலுக்கு சீனா எச்சரிக்கை. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் மேலும் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஈரானின் புதிய உயர் தலைவரை குறிவைத்து தாக்கும் எந்த முயற்சிக்கும் சீனா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து நடத்திய தாக்குதலில் ஈரான் முன்னாள் உயர் தலைவர் அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து அவரின் மகன் முஜ்தபா கமேனி புதிய உயர் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இஸ்ரேல் ராணுவம் புதிய தலைவரையும் இலக்காக கொள்ளலாம் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கு பதிலளித்த சீனா, ஈரானின் தலைமை குறித்து முடிவு செய்வது அந்த நாட்டின் உள்நாட்டு விஷயம், வேறு நாடுகள் இதில் தலையிடக்கூடாது, அவ்வாறு தலையிட்டால் அது கடும் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்று சீன வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் ஈரானின் அரசியல் சுயாட்சி, பாதுகாப்பு மற்றும் நிலப்பரப்பு ஒருமைப்பாடு மதிக்கப்பட வேண்டும் என்றும் சீனா வலியுறுத்தியுள்ளது. அதே நேரத்தில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரானில் நடத்திய தாக்குதல்களை சீனா முன்பும் கடுமையாக விமர்சித்திருந்தது. மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் உடனடி போர் நிறுத்தம் மற்றும் பதற்றத்தை குறைக்கும் நடவடிக்கைகள் அவசியம் என்றும் சீனா அழைப்பு விடுத்துள்ளது. இந்நிலையில் ஈரான் சீனா உறவு மிகவும் வலுவாக உள்ளது. சீனா ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியின் பெரும்பகுதியை வாங்கும் முக்கிய கூட்டாளியாகவும் இருக்கிறது. இதனால் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் மோதலில் சீனாவின் இந்த நிலைப்பாடு உலக அரசியல் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் வளைகுடா மற்றும் உலக செய்திகளை உடனுக்குடன் பெற Gulf 360 நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.